திருப்பூர் குமரன் இவருடைய வாழ்க்கை வரலாறு. திருப்பூர் குமரன் இந்திய விடுதலைப் போராட்ட தியாகி ஆவார். இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னியமலையில் 4/10/1904 பிறந்தார். இவருடைய பெற்றோர் நாச்சிமுத்து கருப்பாய் ஆவார்கள். 1932 சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கிய போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவிய நேரத்தில் திருப்பூரில் தேசபந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் அச்சமயம் ஏற்பாடு செய்த மறியல் போராட்டத்தில் தீவிரமாக பங்கு கொண்டு கையில் தேசிய கொடியினை ஏந்தி தொண்டர் படைக்கு தலைமை ஏற்று அணிவகுத்து சென்றபோது காவலர்களால் தடியடிப்பட்டு மண்டை பிளந்து கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி மயங்கி விழுந்து பின்னர் மருத்துவமனையில் உயிர் தப்பினார் திருப்பூர் குமரன். இதனால் கொடிகாத்த குமரன் என்றும் அழைக்கப்பட்டார். குறைந்த வருமானத்தை கொண்டு வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்த மனிதர். அவர் நாட்டுப்பட்டு மிக்கவர். விடுதலை வேட்கையால் உந்தப்பட்டு திருப்பூரில் தொடங்கப்பட்ட அறப்போராட்டத்தில் பங்கு ஏற்று பின்னர் போராட்ட குழுவிற்கே தலைவரானார். விடுதலைப் போரின் தமிழகத்தின் பெருமையை உயர்த்திட்ட வீர மறவருள் ஒருவரான அவர் கொடிகாத்தன் குமரன் என்ற பெயருடன் இந்திய வரலாற்றில் என்றும் நிலைத்திருப்பவர். இவரது கடைசி காலம் 11/1/1932 இறந்தார். அவரது தியாகத்தை போற்றும் வகையில் அரசு கோவை மாவட்டம் திருப்பூரில் நினைவு மண்டபம் ஒன்று அமைத்துள்ளது.